Hello guys, welcome back to kavinperfecttechchannel. இன்னைக்கு நம்ம சேனல்ல இந்த ஒரு வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினா அதாவது YouTubeல உங்களுடைய வீடியோஸ்க்கு ஐ கார்ட் அண்ட் எண்ட் ஸ்கிரீன் வந்து எப்படி செட் பண்றது அப்படிங்கறத பார்க்க போறோம். ஐ கார்ட் அண்ட் எண்ட் ஸ்கிரீன் வந்து எப்படி செட் பண்றது, அந்த செட் பண்றது மூலமா அந்த வீடியோக்கு இருக்கக்கூடிய யூசர்ஸ் என்னென்ன அத பத்தி தான் வந்து பார்த்தீனா இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீனா நீங்க ஒரு வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க. சோ பார்த்துட்டு இருக்கும்போது மேல வந்து பார்த்தீனா திடீர்னு ஒரு பாப்அப் மாதிரி ஷோ பண்ணி அதுல வந்து பார்த்தீனா ஒரு வீடியோட டைட்டில் வந்து பார்த்தீனா கொடுத்திருப்பாங்க. நீங்க ஸ்கிரீன்ல பார்க்கக்கூடிய இது மாதிரி வரும். இது வந்து பார்த்தீனா ஐ கார்ட் அப்படினு சொல்லுவோம். அண்ட் எண்ட் ஸ்கிரீன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது லாஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ எண்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு 5 செகண்ட்ஸ் அல்லது 10 செகண்ட்ஸ்க்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷோ பண்ணும். அதாவது குறிப்பிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 வீடியோ ஷோ பண்ணும் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவாக ஒரு சேனலுடைய லோகோ ஷோ பண்ணும். அது வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன். ஸோ அந்த 2 வீடியோ சேனலுடைய லோகோ அது 2 வந்து பார்த்தீங்கன்னா ஷோ பண்ணும். இதை வந்து பார்த்தீங்கன்னா எண்ட் ஸ்கிரீன் அப்படிங்கிறத சொல்லுவோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐ கார்டு எண்ட் ஸ்கிரீன் எப்படி நம்மளுடைய சேனலில் இருக்கக்கூடிய வீடியோக்கு வர மாதிரி செட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு ஸ்க்ரீன் வீடியோவில் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரீன் வீடியோவில் போர்ட்ரேட் மோடில் பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா லேண்ட்ஸ்கேப் மோடில் வந்து பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணி பாருங்கள். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போர்ட்ரேட் மோடில் ஃபுல் வீடியோ கிடைக்கும். ஸோ கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு சின்ன ஒரு ஸ்க்ரீன் வீடியோவில் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ கைஸ் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைலில் ஒய்டி ஸ்டுடியோவை டெஸ்க்டாப் வியூவில் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட்டு நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய ப்ரௌசரில் studio.youtube.com அப்படிங்கிறத போட்டு சர்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய சேனலுடைய டேஷ்போர்டு வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகிரும். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு வந்து பண்ணிட்டு இருக்கேன். லைக் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா லேப்டாப் அண்ட் iOS ஸோ இந்த மாதிரி டிவைசஸில் வந்து கூட வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிக்கலாம். லைக் மொபைல் இருந்தது அப்படின்னா இந்த ப்ரொசீஜர் பண்ணுங்கள். பட் லேப்டாப் அல்லது iOS எல்லாத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ப்ரொசீஜர் தான். ஸோ ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் மேலே வந்து பார்த்தீங்கன்னா சேனல் லோகோ வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் கரெக்டாக பார்த்து உங்களுடைய சேனலில் அதாவது நீங்கள் ஐ கார்ட் அண்ட் எண்ட் ஸ்கிரீன் செட் பண்ணக்கூடிய சேனலை கரெக்டாக ஓப்பன் பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறத ரைட் சைடு மேலே டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா சேனல் லோகோ இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஸோ கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு வந்து டேஷ்போர்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா வீடியோஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. ஸோ வீடியோஸ் அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க சேனல் கண்டென்ட். ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஐ கார்ட் அண்ட் எண்ட் ஸ்கிரீன் செட் பண்ணக்கூடிய வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா செகண்டாக இருக்கக்கூடிய ஒரு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ சூஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் லோட் ஆகுது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்துருக்காங்க எண்ட் ஸ்க்ரீன் அப்படிங்கிறத இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு எண்ட் ஸ்க்ரீன் எப்படி செட் பண்ணுறது அப்படிங்கிறத. ஸோ கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கீழே ப்ளஸ் எலமெண்ட் அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வீடியோ பிளேலிஸ்ட் சப்ஸ்கிரைப் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சேனல் அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா லிங்க் ஷேர் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா அப்புறம் பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டாக இருக்கக்கூடிய பாக்ஸில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு வீடியோ 1 சப்ஸ்கிரைப் பட்டன் ஆட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1 வீடியோ 1 சப்ஸ்கிரைப். தேர்டு வந்து பார்த்தீங்கன்னா 1 வீடியோ 1 சப்ஸ்கிரைப் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்து ஃபோர்த்து வந்து பார்த்தீங்கன்னா 2மே வீடியோஸ் கொடுக்கலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 5வது பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா 2மே வீடியோவாக கொடுக்கலாம். அண்ட் அது எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க ஒரு வீடியோ ஒரு பிளேலிஸ்ட் 1 சப்ஸ்கிரைப். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ஆல்ரெடி ஒரு வீடியோவிலே கொடுத்துருக்கீங்க, அதே வீடியோவில் இருக்க எண்ட் ஸ்க்ரீன்ஸ் வந்து இந்த வீடியோவில் ஷோ பண்ணும் அப்படிங்கிற பட்சத்தில் மேலே இம்போர்ட் ஃப்ரம் வீடியோ அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கக்கூடிய வீடியோவில் கூடிய ஸ்க்ரீன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஷோ பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் எலமெண்ட் அப்படிங்கிறது இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய வீடியோ எண்ட் ஆகிறதுக்கு 5 செகண்ட்ஸ் அல்லது 10 செகண்ட்ஸ் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு டைம் லைன் வந்து பார்த்தீங்கன்னா செட் பண்ணிக்கோங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா ட்ராக் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அது நீங்கள் டைம் லைன் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நான் எக்ஸாம்பிளுக்கு ஏதோ டைம் லைன் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுருக்கேன். ஸோ இதை கொடுத்துட்டு அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் எலமெண்ட் அப்படிங்கிறது இருக்குது. அதுக்கு முன்னாடி நீங்கள் ஏதோ ஒரு பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிக்கோங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா 1 வீடியோ 1 பிளேலிஸ்ட் 1 சப்ஸ்கிரைப் இதை வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிட்டேன். ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவிலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷோ பண்ண ஆரம்பிச்சிடும் எண்ட் ஸ்க்ரீன். இதில் ஃபஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ரீசெண்ட் அப்லோட் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக என்ன வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிங்களோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதில் வந்து வந்துடும். அண்ட் இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பெஸ்ட் ஃபார் வியூவர் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. உங்களுடைய சேனல் வந்து பார்த்தீங்கன்னா எந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கு அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஷோ பண்ணும். ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணிக்கலாம். லைக் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய சேனலில் ஒரு வீடியோ வந்து 10,000 வியூஸ் போயிருக்கு அப்படின்னா அந்த உங்கள் சேனலே அதுதான் ஹை லெவலில் வியூஸ் பண்ண வீடியோ அப்படின்னு சொன்னால் அது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்துடும். இல்லை அதுக்கப்புறம் அப்லோட் பண்ண வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 11,000 வியூஸ் போயிருக்கு அப்படின்னு சொன்னால் அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்துடும். ஸோ நீங்கள் உங்களுடைய சேனலுக்கு வீடியோஸ் ஆடியன்ஸ் வந்து எவ்வளோ
எவ்வளோ வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டாக வாட்ச் பண்ணுறாங்க அப்படிங்கிறது அதை பொறுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக மாறிக்கும். ஸோ தேர்டை வந்து பார்த்தீங்கன்னா சூஸ் ஸ்பெசிஃபிக் வீடியோ. ஸோ நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெசிஃபிக்கான வீடியோ சூஸ் பண்ணி எண்ட் ஸ்க்ரீன் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துக்கலாம். அது வந்து பார்த்தீங்கன்னா ரேண்டமாக இருக்கும், மாறவே மாறாது. பெஸ்ட் ஃபார் வியூவரில் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் எந்த வீடியோ கொடுக்க விருப்பப்படுறீங்களோ அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுத்துக்கலாம். பிளேலிஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதை கிளிக் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா பிளேலிஸ்ட் அது பண்ணுறதுன ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா வரும். ஸோ செகண்டாக இருக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா பிளேலிஸ்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா பென்சில் ஐக்கான் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய சேனலில் இருக்கக்கூடிய எந்த பிளேலிஸ்ட் வந்து நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கும். ஸோ ஏதாவது ஒரு பிளேலிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுத்துக்கோங்க. அதாவது உங்கள் சேனலில் ஹை லெவலில் எது பர்ஃபார்மன்ஸ் பண்ணுதோ அந்த மாதிரியான பிளேலிஸ்ட் பார்த்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு ஏதோ ஒரு பிளேலிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துக்கிறேன். ஸோ கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் பிளேலிஸ்ட் வந்து வந்துருச்சு. ஸோ அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது சப்ஸ்கிரைப் லோகோ. இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நகர்த்திக்கலாம். சப்ஸ்கிரைப் பட்டன் வந்து பார்த்தீங்கன்னா நகர்த்தி வச்சுக்கலாம் லோகோவை. அது கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நகரும். ஸோ எந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வைக்க தோணுதோ அதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நகர்த்தி வந்து வச்சுக்கலாம். ஸோ கைஸ் இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிளேலிஸ்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் லோகோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணணும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கொடுக்கணும் அப்படின்னா ப்ளஸ் எலமெண்ட் அப்படிங்கிறத கொடுத்துட்டு வீடியோ பிளேலிஸ்ட் சேனல் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கூட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா டைம் லைன் இருக்குது, நீங்கள் வேணுங்கிற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நகர்த்திக்கலாம். கட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் சம்டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கட் ஆகாது. அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த டியூரேஷன்லேருந்து உங்களுக்கு கட் பண்ணமோ அந்த டியூரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா மார்க் பண்ணி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பிளேலிஸ்ட் எலமெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கரெக்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ கைஸ் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீடியோக்கு எண்ட் ஸ்க்ரீன் வந்து பார்த்தீங்கன்னா செட் பண்ணணும். லைக் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பண்ணது எதுவும் வேண்டாம் அப்படின்னு சொன்னால் டிஸ்கார்ட் சேஞ்சஸ் அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னு சொன்னால் சேவ் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து சேவ் பண்ணலை. ஸோ அதனால் டிஸ்கார்ட் சேஞ்சஸ் அப்படிங்கிறத கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ செகண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஐகார்டு எப்படி செட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஐகார்டு அப்படிங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய வீடியோவில் எந்தெந்த டைமில் வந்து உங்களுக்கு அந்த ஐகார்ட் ஷோ பண்ணுமோ அதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. லைக் கீழே வந்து பார்த்தீங்கன்னா டைம்லைன் ட்ராக் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்கும், அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. லைக் நான் இந்த ஒரு 25 செகண்ட்ஸில் வச்சு ஒரு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஐகார்டு ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ பிளேலிஸ்ட் சேனல் இந்த 3 விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் பிளேலிஸ்ட் கூட ஆட் பண்ணிக்கலாம், சேனல் கூட வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்போ பிளேலிஸ்ட் வந்து ஒரு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணுறது காமிக்கிறேன். ஸோ ப்ளஸ் வீடியோ அப்படிங்கிறத கிளிக் பண்ண அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் நியூ கண்டென்ட் ஆப்ஷன் அப்படிங்கிற ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா. ஸோ அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணிட்டேன். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த டீசர் டெக்ஸ்ட் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அதில் யூடியூப் நியூ கண்டென்ட் அப்படிங்கிறது நேம் இருக்குது பார்த்தீங்கன்னா அதை வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா டீசர் டெக்ஸ்ட் அப்படிங்கிறத கொடுத்துக்கலாம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு என் சேனல் நேம் கூட பார்த்தீங்கன்னா கொடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஐகார்டில் நான் இப்போ கொடுத்துருக்கக்கூடிய நேம் வந்து பார்த்தீங்கன்னா மாறிடுச்சு, கவின் பெர்ஃபெக்ட் டெக் அப்படிங்கிறத மாறிடுச்சு. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவில் இருக்கக்கூடிய டைட்டில் வேணாம் அப்படின்னா நீங்கள் டீசர் டெக்ஸ்ட் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நேம் கூட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். 30 வேர்ட்ஸ் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஐகார்டு எப்படி ஆட் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். மறுபடியும் டைம்லைன் பார்த்தீங்கன்னா ட்ராக் பண்ணிவிட்டு ப்ளஸ் கார்டு அப்படிங்கிறது இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ செகண்டாக பிளேலிஸ்ட் எப்படி ஆட் பண்ணுறது அப்படிங்கிறத காமிக்கிறேன். ஸோ பிளேலிஸ்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ண அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிளேலிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகும். இதில் ஏதாவது ஒரு பிளேலிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ சூஸ் பண்ணது அப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. ஸோ இதே மாதிரி வந்து பார்த்தோன்னா எவ்வளோ ஐகார்ட்ஸ் வந்து உங்கள் வீடியோவில் ஆட் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 5 ஐகார்ட்ஸ் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் ஐகார்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ண முடியாது. லிமிட் அதாவது ஐகார்டு ஆட் பண்ணுறதுக்கான லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா 5. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 5 ஐகார்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ண முடியும். ஸோ 5க்கு உள்ள வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ வேணுமோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து 5 ஐகார்ட்ஸ் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும். ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஐகார்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணணும். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மேலே இருக்கக்கூடிய சேவ் அப்படிங்கிற பட்டன் கிளிக் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சேவ் பண்ணிக்கலாம். நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சேவ் பண்ண விரும்பல, அதனால் டிஸ்கார்ட் சேஞ்சஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு ஸ்க்ரீன் வீடியோவில் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டேன். ஐகார்ட் அண்ட் எண்ட் ஸ்க்ரீன் எப்படி செட் பண்ணுறது அப்படிங்கிறத சொன்னேன், உங்களுக்கு கிளியராகவே புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஐகார்ட் அண்ட் எண்ட் ஸ்க்ரீன் செட் பண்ணுறது மூலமாக நமக்கு என்ன யூஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வியூவர் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு இருக்கக்கூடிய வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது, இன்னும் அடுத்தடுத்த வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஐகார்ட் மூலமாக ஷோ பண்ணிச்சு அப்படின்னு சொன்னால் அதை வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி உங்களுடைய வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோ வந்து பார்க்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ வந்து ஃபுல்லாக எண்டு வரைக்கும் பார்த்துட்டாங்க, அதுக்கப்புறமே வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் அந்த எண்டு ஸ்க்ரீனில் ஷோ பண்ணக்கூடிய வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா வாட்ச் பண்ணுவாங்க. அதை தவிர்த்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ வந்து வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஐகார்டில் ஷோ பண்ணுறது மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து பார்ப்பாங்க.
ஸோ ஒரு வீடியோவில் அவங்க கிளிக் பண்ணி பார்த்துட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஐ கார்டில் ஷோ பண்ணிச்சு அப்படின்னா 2 அல்லது 3 4 வீடியோ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து வாட்ச் பண்ணுற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஐ கார்டு செட் பண்ணுறது மூலிமா ஐ கார்டு நெட் ஸ்க்ரீன் செட் பண்ணுறது மூலம் வந்து பார்த்தீங்கன்னா வியூஸ் வந்து நமக்கு கிடைக்கும். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தரப்பில் எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா பெனிஃபிட்ஸ் வந்து கிடைக்கும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு உங்கள் வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது அவங்க ஒரு டாபிக் நினைக்கிறாங்க அல்லது அடுத்த வீடியோ பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் மேலே ஷோ பண்ணிச்சு அப்படின்னா அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி அடுத்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா வாட்ச் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அவங்க தரப்பில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு பெனிஃபிட் இருக்குது. ஸோ நமக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பெனிஃபிட் இருக்குது. நமக்கும் வியூஸ் கிடைக்கும், வாட்ச் ஹவர்ஸ் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கும் வந்து யூசஸ் வந்து இருக்குது. ஸோ அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த எண்ட் ஸ்க்ரீன் ஐ கார்டு அப்படிங்கிறத கொடுப்போம். அதாவது குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீடியோ பார்க்கக்கூடிய வியூவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அகைன் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வீடியோவே வாட்ச் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இந்த ஐ கார்டு அண்ட் எண்ட் ஸ்க்ரீன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீடியோக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணும். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வியூஸ் அண்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா வாட்ச் ஹவர்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட்டருக்கு வந்து கிடைக்கும். வியூவர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க நினச்ச மாதிரி அவங்களுக்கு போர் அடிக்கிற வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க உங்களுடைய வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா வாட்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா விஷயம். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய வீடியோவுக்கு ஐ கார்டு அண்ட் எண்ட் ஸ்க்ரீன் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு செட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்படி செட் பண்ணுறது மூலமா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம முன்ன சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து இருக்குது. ஸோ மறக்காமல் உங்களுடைய சேனல் வந்து பார்த்தீங்கன்னா ஐ கார்டு அண்ட் எண்ட் ஸ்க்ரீன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்லோட் பண்ணக்கூடிய ஒரு வீடியோக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மறக்காமல் கொடுங்க. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய சேனல் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த லெவலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா க்ரோ ஆகிட்டே இருக்கும். ஸோ கைஸ் இந்த ஒரு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். யூடியூப் அதாவது உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது யூடியூப் சேனல் வச்சிருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ச் பண்ணிட்டோம். ஸோ கைஸ் உங்களுக்கு ஏதாவது நெக்ஸ்ட் வீடியோ அதை பற்றி போடுங்க அப்படின்னு ஏதாவது தாட்ஸ் இருந்தது அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணிடலாம். ஸோ கைஸ் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி கைஸ். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.